வணக்கம். பொதுவா விஞ்ஞானமும் ஆன்மீகமும் எப்பவுமே ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத ரெண்டு துருவங்கள்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஒன்னு லாஜிக்க தேடும், இன்னொன்னு அற்புதங்களை நம்பும். ஆனா இந்த ரெண்டு உலகமும் கைகோத்து சந்திக்கிற ஒரு இடம், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த ஆச்சரியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. ஆன்மீகமும் விஞ்ஞானமும் உலகை கண்காணிக்க ஒரே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கல்ல. ஆனா இது கதை இல்லைங்க, 100% உண்மை. உலகை ஆராயிற நவீன அறிவியலும் உலகை ஆளும் ஆதிசக்தியான ஆன்மீகமும் பூமியில ஒரே ஒரு புள்ளிய தங்களோட மையமா தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படி அந்த இடத்துல என்னதான் ஸ்பெஷல்? ரெண்டும் ஏன் அங்க ஈர்க்கப்படுது? வாங்க தேடி பாப்போம். சரி, இந்த இடம் எங்க இருக்குன்னு பாப்போம். தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம மகாகவி பாரதியார் பிறந்த எட்டையாபுரத்துக்கு ரொம்ப பக்கத்துல, அருப்புக்கோட்டை நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சிந்தலக்கரை அப்படிங்கிற கிராமம்தான் அது. இங்கதான் புகழ்பெற்ற ஸ்ரீ காளிபராசக்தி தவசித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு. பாரதியார் வாக்குல எப்பவுமே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னு சொல்வாங்க. அவர் பிறந்த மண்ணுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான சக்தி மையம் அமைஞ்சிருக்கிறது வெறும் தற்செயல்னு சொல்லிட முடியுமா என்ன? முதல்ல இதோட ஆன்மீக பின்னணிய கொஞ்சம் பார்க்கலாம். பாரம்பரியமான சக்தி பீடங்கள்ல ஒன்னான இந்த சிந்தலக்கரை பீடத்தோட தாய் ஸ்ரீ காளிபராசக்தி. பக்தர்களால அன்பா ஸ்ரீ வெட்காளியம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. உலகையும் ஆளும் அந்த அன்னை நேரடியா அங்க அமர்ந்து தன்னோட பாலகனான ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமிகள் மூலமா இந்த உலகத்துக்கு அருள் புரிஞ்சிட்டு வர்றதா பக்தர்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இங்க நடக்கிற பல அற்புதங்கள் இது எவ்வளவு தூய்மையான ஒரு ஆன்மீக தலம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இருக்கு. இது ஆன்மீக பக்கம். இப்பதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இவ்ளோ நேரம் ஒரு பக்திபூர்வமான இடத்தை பத்தி பேசணும்ல, அதே இடத்துல, ஆமாங்க, ஸ்ரீராமமூர்த்தி சுவாமிகள் தவசித்தர் பீடம் இருக்கிற அதே துல்லியமான இடத்துலதான் உலக புகழ்பெற்ற தேசிய பௌதிக ஆராய்ச்சி நிலையமான NGRஐ தங்களோட ரிசர்ச் சென்டரை அமைச்சிருக்காங்க. இங்க 24 மணி நேரமும் சூரிய ஒளி கதிர்கள் பதிவு செய்யப்படுது, பூமியோட காந்த சக்தி மாறுபாடுகள் அளவிடப்படுது, உலகத்தோட சீதோஷ்ண நிலை, பருவ மாற்றங்கள் எல்லாமே இங்கிருந்து தான் கணக்கிடப்படுது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஏதோ ஒரு சாதாரண சின்ன லேப் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தலைநகர் டெல்லியில இருக்கிற VSRஓட 4வது கிளை தேசிய சோதனை கூடம் இது. உலக விஞ்ஞானிகள் தங்களோட முக்கியமான ஆய்வுகளுக்காக தேர்ந்தெடுத்தது எந்த ஒரு பெரு நகரத்தையோ இல்ல பெரிய மலை பிரதேசத்தையோ கிடையாது. எட்டையாபுரம் பக்கத்துல இருக்கிற சிந்தலக்கரை அப்படிங்கிற இந்த சின்ன கிராமத்தை தான். அப்படி என்ன அறிவியல் உண்மை இதுக்கு பின்னாடி இருக்கு? இந்த ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்குது. ஒரு பக்கம் விஞ்ஞான பார்வை. விஞ்ஞானிகள் ஏன் இந்த இடத்தை சூஸ் பண்ணாங்க தெரியுமா? பூமியோட வடக்கு தெற்கு துருவ காந்த சக்திகள் ரொம்ப சரிசமமா இருக்கிற அபூர்வமான புள்ளி இதுதான். காந்த சக்தியும் சூரிய சக்தியும் அதிக அளவுல சங்கமிக்கிற மையம். இப்போ அப்படியே ஆன்மீக பார்வைய பாருங்க. அன்னை காளிபராசக்தி தன்னோட திருவிளையாடல்களுக்கும் அருள் அலைகளை பரப்புவதற்கும் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க? இதே சக்தி சங்கமிக்கும் மையத்தை தான். சயின்ஸ் எந்த இடத்த காந்த சக்தி மையம்னு சொல்றதோ, ஆன்மீகம் அதே இடத்த தெய்வீக சக்தி மையம்னு சொல்லுது. நாம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்த மகாகவி பாரதியாரோட வரிகளோட பொருத்தி பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். சக்தியின் விளக்கம் அப்படிங்கிற பாட்டுல பாரதியார் சொல்றாரு, மூல பழம் பொருளின் நாட்டம், இந்த 3 புவியும் அதன் ஆட்டம். இதோட அர்த்தம் என்ன? இந்த பிரபஞ்சத்தோட ஆதி மூலத்தை கண்டுபிடிக்கிற தேடல் ஒரு பக்கம், அந்த ஆதிசக்தியோட நடனத்தால இயங்குற பிரபஞ்சம் மறுபக்கம். இந்த உலகளாவிய சக்திகள் ஒன்னு கூடுற இடத்தை தான் அன்னை காளியும் செலக்ட் பண்ணிருக்காங்க. விஞ்ஞானமும் அந்த மூலப்பொருளை தேடிதான் தன்னோட கருவிகள் அங்க நிறுவி இருக்கு. 2 பேரோட தேடலும் ஒண்ணுதான். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ பெரிய சர்வதேச லெவல்ல விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நடக்கிற அபரிமிதமான காந்த சக்தி நிறைஞ்ச ஒரு இடத்துல ஆன்மீக வழிபாடு எப்படி நடக்குது தெரியுமா? அங்க பெரிய கான்கிரீட் கட்டிடங்களோ ரொம்ப கராரான சாஸ்திர சம்பிரதாயங்களோ கிடையவே கிடையாது. ஒரு சின்ன எளிய ஓலை குடிசை, உள்ள களிமண்ணால செஞ்ச அம்மன் சிலை. எந்த விதிகளும் இல்லாம வெறும் அன்போடும் பக்தியோடும் மட்டுமே அங்க வழிபாடு நடக்குது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம எப்படி நேருக்கு நேரா ரொம்ப இயல்பா பேசுவோமோ அப்படி ஒரு நேரடி வழிபாடு. இந்த எளிமைதாங்க அந்த இடத்தோட பிரம்மாண்டத்தையே அழகாக்குது. இப்போ கண்டிப்பா உங்களுக்கும் முரண்பாடுகள்னு நாம நினைக்கிற அறிவியலும் ஆன்மீகமும் ஒரே நேர்கோட்ல சந்திக்கிற இந்த அற்புதத்தை நேர்ல பார்க்கணும்னு ஆர்வம் வந்திருக்கும்னு நம்புறேன். இந்த இடத்துக்கான முகவரி மற்றும் தொடர்பு எண்கள் எல்லாமே குறிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அறிவியலோட காந்த அலைகளும் ஆன்மீகத்தோட அருள் அலைகளும் ஒன்னா கலக்கிற இந்த சிந்தலக்கரை நம்மளோட பழைய நம்பிக்கைகளை அப்படியே மாத்தி எழுதுது. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். விஞ்ஞானம் ஆன்மீகம் இது ரெண்டும் உண்மையிலேயே எதிரெதிர் துருவங்களா?
இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ஒரே உண்மைய நமக்கு விளக்குற ரெண்டு வேற வேற மொழிகளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சிந்திக்க வைக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.